பிக் மை ஸ்டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஐசிஐசிஐ பேங்கோட Q4 FY26 ரிசல்ட்ஸ் பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, ஐசிஐசிஐ பேங்கோட ப்ராஃபிட் பார்க்க சூப்பரா இருக்கு. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? பாருங்க, மேலோட்டமா பார்க்கும்போது நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உண்மையான கதை அந்த லாபத்துக்கு பின்னால இருக்கிற குவாலிட்டி தான். அத பத்தி தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். முதல்ல மார்க்கெட்டோட கவனத்தை ஈர்த்த அந்த ஹெட்லைன் நம்பர்ஸ் என்னன்னு பாத்துரலாம். 13,702 கோடி ரூபாய். இதுதான் இந்த குவார்ட்டரோட ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட். சொல்லப்போனா அனலிஸ்ட்கள் கணிச்சதை விட இது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர். ப்ராஃபிட் நம்பர் மட்டும் முக்கியம் இல்ல, அது எவ்வளவு வளர்ந்திருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? போன வருஷத்தோட ஒப்பிடும்போது இது ஒரு நல்ல 8.5% வளர்ச்சி. இது மட்டும் இல்லாம பேங்கோட போர்டு ஒரு ஷேருக்கு 12 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இது எதை காட்டுதுன்னா மேனேஜ்மெண்ட்க்கு பேங்கோட எதிர்காலத்தின் மேல இருக்கிற நம்பிக்கையை தான். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இது நிச்சயமா ஒரு நல்ல செய்தி. சரி, ஹெட்லைன் நம்பர்ஸ் பார்த்தாச்சு. இப்ப வாங்க இந்த ரிசல்ட்ஸோட உண்மையான கதைக்குள்ள போலாம். அதாவது அசெட் குவாலிட்டி. இந்த லாபத்துக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணம் இதுதாங்க. லாபம் இவ்வளவு அதிகமானதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட ப்ரொவிஷன்ஸ் செங்குத்த குறைஞ்சதுதான். ப்ரொவிஷன்ஸ்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். பேங்க்ஸ் கொடுக்கற கடன்கள்ல சிலது திரும்பி வராம போக வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுக்காக ஒரு தொகையை ஒதுக்கி வைப்பாங்க. அதுதான் ப்ரொவிஷன்ஸ். இந்த ப்ரொவிஷன்ஸ் குறையுதுன்னா வராக்கடனுக்காக அவங்க ஒதுக்க வேண்டிய பணம் ரொம்பவே கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மிச்சமான பணம் நேரா லாபத்துல சேர்ந்துரும். ப்ரொவிஷன்ஸ்ல எவ்ளோ பெரிய வீழ்ச்சி பாருங்க. ஒரே வருஷத்துல 890 கோடியில இருந்து 100 கோடிக்கும் கீழே குறைஞ்சிருக்கு. இது அவங்களோட லோன் புக் எவ்ளோ ஹெல்தியா இருக்குன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம். இதுதான் பேங்கோட நெட் என்பிஏ, அதாவது நெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட் ரேஷியோ. என்பிஏனா வராக்கடன். 0.33%ன்றது நம்ப முடியாத அளவுக்கு ஒரு குறைவான நம்பர். இதோட அர்த்தம் பேங்கோட வராக்கடன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இது அவங்களோட மிகப்பெரிய பலம். சரி, அசெட் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. அடுத்ததா பேங்க் எப்படி அவங்க பிசினஸ் வளர்க்கறாங்கன்னு பார்க்கலாம். இங்க கவனிக்க வேண்டியது இந்த வளர்ச்சியே ரொம்ப ஹை குவாலிட்டியா இருக்கு. இந்த சார்ட்டை பாருங்க. லோன் growth 15.8%, ஆனா டெபாசிட் growth 11.4%. அதாவது டெபாசிட்களை விட லோன்ஸ் வேகமா வளருது. இது வருவாய்க்கு நல்லதுதான், ஆனால் ஃபண்டிங் காஸ்ட்டை நம்ம ட்ராக் பண்றதுக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட். வளர்ச்சி ஒரே ஒரு ஏரியால மட்டும் இல்ல. பாத்தீங்கன்னா ஹோம் லோன்ஸ், பர்சனல் லோன்ஸ், வெஹிக்கிள் ஃபைனான்ஸ், அப்புறம் கோல்ட் லோன் மாதிரி செக்யூர்ட் லெண்டிங்னு எல்லாத்துலயுமே நல்ல வளர்ச்சி இருக்கு. இது ஒரு டைவர்சிஃபைடான ஹெல்தியான ஸ்ட்ராட்டஜியோட அடையாளம். சரி, இப்ப நடந்ததெல்லாம் ஓகே. ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரியான சிக்னல் கொடுக்கறாங்க? அவங்க சொல்ற முக்கியமான வார்த்தை இதுதான்: ஒரு உயர்தர கூட்டு வளர்ச்சி கதை. இதோட அர்த்தம் அவங்க டார்கெட் பண்றது அதிரடியான வளர்ச்சி கிடையாது. அப்போ கூட்டு வளர்ச்சி கதைனா என்ன? இது வேகமா ரிஸ்க் எடுத்து பிசினஸ வளர்க்கறதுக்கு பதிலா பொறுமையா ஒரு டிசிப்ளினோட வளர்றது, அசெட் குவாலிட்டியை கிளீனா வச்சுக்கிட்டு கேபிட்டலை சரியா பயன்படுத்துறது. சிம்பிளா சொல்லணும்னா ஐசிஐசிஐ பேங்க் ஒரு மேரத்தானோட தயாராகுது, 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் இல்ல. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் தொகுத்து நம்ம பிக் மை ஸ்டாக்ஸ் பார்வையாளர்களுக்கு, அதாவது இன்வெஸ்டர்ஸ் மற்றும் ட்ரேடர்ஸ்க்கு இதுலேருந்து என்ன டேக்அவேஸ் இருக்குன்னு பார்க்கலாம். என்னதான் ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தாலும் நாம சில ரிஸ்க்ஸையும் கவனிக்கணும். ஒன்னு, வட்டி விகிதம் அதிகமா இருக்கிறதால மார்ஜின்ல அழுத்தம் வரலாம். ரெண்டாவது, அன்செக்யூர்ட் ரீட்டெயில் லோன் மாதிரி சில செக்மெண்ட்ஸ்ல அழுத்தம் வர வாய்ப்பிருக்கு. அப்போ அடுத்த குவார்ட்டர்ல நாம எதெல்லாம் பார்க்கணும்? லோன் மற்றும் டெபாசிட் வளர்ச்சிக்கு நடுவுல இருக்கிற கேப் எப்படி இருக்கு? நிகர வட்டி மார்ஜின்ஸ், அதாவது NMIS ட்ரெண்ட் என்ன? அப்புறம் கிரெடிட் காஸ்ட்ல இல்ல புது வராக்கடன்ல ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் நம்ம செக்லிஸ்ட். சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு ஹை குவாலிட்டி குவார்ட்டர். இதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட சூப்பரான ஆசெட் குவாலிட்டி தான். ஆனா ஃபியூச்சர் growth எப்படி இருக்கும்ன்றது அவங்க மார்ஜின்ஸை எப்படி பாதுகாக்கறாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. செபி வழங்கிய பதிவு, PASL உறுப்பினர் மற்றும் NISM-இல் இருந்து சான்றிதழ் ஆகியவை இடைத்தரகரின் செயல்திறனுக்கு எந்த வகையிலும் உத்தரவாதம் அளிக்காது அல்லது முதலீட்டாளர்களுக்கு வருமானத்திற்கான எந்த உறுதியையும் வழங்காது. பங்கு சந்தையில் செய்யப்படும் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்வதற்கு முன் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்.